Hi all, நமக்கு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். நீங்களும் என்ன மாதிரி பிகினர்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So, let's get started. எப்பவே பாட்டில் பிரஷ் ஒன்று யூஸ் பண்ணணும். பேபிஸ்க்கு வச்சிருக்க மாதிரியே தான் இது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாஸ்க் ஆகட்டும், வாட்டர் பாட்டில் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஃப்ளாஸ்கில் மோர் ஊற்றிட்டு போனால் அது புளிக்காது. ஜில்லுன்னு ஊற்றிட்டு போக மாட்டேன். பட் இருந்தாலும் நார்மல் டெம்பரேச்சர் ஊற்றிட்டு போனாலே அது ரொம்ப நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் ஏன் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுறேன்னா, பர்டிகுலராக வெயில் காலத்தப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை கொண்டு போகாமல் போயிட்டேன்னா, மோர் ஆகட்டும் ஏதாவது ஊற்றிட்டு போனேன்னா தான் நான் அங்கே தேவையில்லாமல் ஏதாவது காசு கொடுத்து ஒரு டெட்ரா பேக்கில் மில்க் ஷேக் குடிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணாது. ஸோ இதனால் நீங்கள் காசை கொடுத்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக இருக்குது, சுகர் அதிகமாக இருக்கிறது ஏதாவது ஒன்று தாகத்துக்கு குடிப்பீங்க. இளநீ குடித்தா வெல் அண்ட் குட். ஸோ அதுக்காகவே நான் இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போயிடுவேன். கம்மங்கூழ் அதெல்லாமே நான் கொண்டு போவேன். அடுத்தது டூத் பிரஷ் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டவ்வோட நாப், மிக்சி அந்த மாதிரியான ஈஸியாக க்ளீன் பண்ண முடியாத இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இளநீ குடிக்கும்போது நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வாங்கிக்கலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ ஸ்காட்ச் பிரைட்டில் பின்பக்கம் ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம வாங்கணும்னா அதிகமாக யூசேஜ் இருக்காது. ஸோ அதனால் நம்ம நார்மலாக கிடைக்கிற ஸ்பாஞ்சை வாங்கி நான் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். அடிக்கடி க்ளீன் பண்ணுற ப்ரஷஸும் நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிடலாம். க்ளீனாக இருக்கும். சிம்பிளாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணி வச்சாலே போதும். நல்லா உங்களுக்கு லைஃப் வரும். ப்ரஷஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும். நான் அதுக்காக இதை கீழே ஓட்ட இருக்க மாதிரி, அதாவது செவுத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வால் மவுண்ட் ரேக் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி செவுத்துல ஓட்டதெல்லாம் வாங்கணும்னா ரொம்ப நாளைக்கு ஒட்டவே ஓட்டாது. பட் இது செம்ம குவாலிட்டியாக இருக்குது. 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. இல்லை இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நான் அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கலாம் கழட்டி மாட்டி. இருங்க உடனே நீங்களும் என்ன மாதிரி இதை அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கிடணும், லிங்க் எங்க அப்படின்னு தேடாதீங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. ஏன்னா சில பேர்த்துக்கு ஸ்டாண்டு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கு டிஷ்வாஷரோட பிளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் ஆர்டர் போட்டேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா என்ன மாதிரி வீணாக எதுவும் வாங்காதீங்க. 2-3 வாட்டி யோசிச்சுட்டு அப்புறமா வாங்கிக்கோங்க. இன்னொரு டைம் சேவிங் பார்த்தீங்கன்னா, அப்படியே டெய்லி யூஸ் பண்ணுற எண்ணெய் கேனு, அப்புறம் செலவு டப்பா அதெல்லாம் அப்படியே வச்சுருவோம். அப்புறம் ஒரு நாள் லீவ் அன்னிக்கோ இல்லை பண்டிகை வரும்போது உட்காந்து மென கேட்டுட்டு ஒரு நாளே யூஸ் பண்ணி அதை கழுவிக்கிட்டு வெளியில் தொடச்சிட்டு இருக்கணும். ஸோ நீங்கள் குயிக்காக வைப் பண்ணணும். 2 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டெய்லி வைப் பண்ணி வைக்கும்போது ஃப்யூச்சரில் ஒரு நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி க்ளீன் பண்ணுங்கிற அவசியமே இருக்காது. அதே மாதிரி வெசல்ஸ் போலவே நீங்கள் உங்களோட வால்ஸும் க்ளீன் பண்ணிக்கணும். நமக்கு ஃபேவரட்டான கிச்சன் டூல என்னோடது என்னன்னா இந்த கொலாண்டர் தான். இதில் எண்ணெயில பொரிச்சதை போட்டு வைக்கலாம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் வாஷ் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டு யூஸ் இல்லாதப்ப நான் அதுலேயே கூட ஆப்பிள் எல்லாம் வச்சிருவேன். சத்துமாவு வரைக்கும் போதெல்லாம் எல்லா பல்ஸும் ஒன்றா போட்டு நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு இது செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஜூஸ் ட்ரைனரும். சூப் எல்லாம் சூடாக இருக்கும் போதே வடிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டீ ஸ்ட்ரைனர் பார்த்தா பிளாஸ்டிக்ல எப்பவுமே வாங்கக்கூடாது. நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல ஓட்ட பெருசா இருக்கு, நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. பட் இதுல டபுள் லேயர் இருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி தேடி வாங்கிக்கலாம். ஈஸியா கிடைக்குது இப்பெல்லாம். அதுல டீ வடிகட்ட இந்த மாதிரி பிளாக் ஆயிடும். ஸோ அதை நீங்க அடுப்புல லேசா வச்சு 2 தட்டு தட்டினாலே உங்களுக்கு அது எல்லாமே பொரிஞ்சு கீழே விழுந்துடும். ஃபில்டரும் கிளீன் ஆயிடும். அதே மாதிரி என்னோட லெஃப்ட் ஹேண்ட் கிச்சன்ல அப்படின்னு பார்த்தா மிக்சி தான். ஏன்னா நான் சாப்பர் கூட இதுக்காக தனியா வாங்கல. சின்ன ஜார்ல சாப்பருங்கிறது என்ன, லேசா அந்த பல்ஸ் பண்ற மாதிரி தானே பண்ணுது. ஸோ அதுக்காக நான் சின்ன ஜார்லேயே அடிக்கடி ஒரு 2 தக்காளி போட்டு ஸ்வைன் 2 டைம்ஸ் பண்ணாலே போதும், நீட்டா பல்ஸ் ஆயிடும். நாங்கள் இங்கேயே பக்கத்தில் வித்துட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரியான சால்ட்டு வாங்கிக்கோங்க. கல் பதை வாங்கி நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மிக்சியும் உங்களுக்கு நல்லா ஷார்ப்பன் ஆகும். நீங்கள் தூளுப்பும் தனியாக வாங்க தேவையில்லை. அதே மாதிரி ஒரு நாள் முட்டை குழம்பு அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறீங்கன்னா, ஒரு 5-6 முட்டை வேக வைக்கும்போது அதோட தோல், அதோட ஓடெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு பிளேடை ஷார்ப்பன் பண்ணி கொடுக்கும். ஏன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஒரு 4 பல்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 அரையிலேயே ஈஸியாக அரைஞ்சிடும் நான் அந்த ஜூஸ்லாம் போடும்போது. ஸோ உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிக்சி பார்த்தீங்கன்னா 5 ஜார்ஸ் இருக்கிறதுன்னு வாங்கிடுவோம். அதில் ஒரு ஜார் ஜூஸருக்கானதான் இருக்கும். கோகோனட் மில்க் எக்ஸ்ட்ராக்டர்னு இருக்கும். அதை பார்த்தா நம்ம யூஸே பண்ண மாட்டோம். ஏன்னா நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி vlog போட்டிருந்தேன். அதில் கூட நான் சுஜாதா மிக்சி அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ அந்த ஜூஸர் அப்போ எடுத்ததான் மறுபடியும் அம்மா யூஸே பண்ணல.
ஸோ அதனால வந்துட்டு 3 ஜாரே போதும் அப்படிங்கும்போது நீங்கள் அதை மட்டும் வாங்குங்க, ஏன்னா தேவையில்லாமல் இடத்த அடைச்சிட்டு இருக்கும். அப்புறம் வந்து ஜூஸர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று வாங்கி வச்சுட்டு அதுவும் வேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ஞாபகம் இருக்குது, ஒன்றை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு அப்ளையன்சஸ் வாங்கிக்கோங்க. மிக்ஸி மட்டும் அரைச்சி முடிச்சோடனே உடனே அலாசி வச்சணும். ஒரு 2 சொட்டு டிஷ் வாஷர் லிக்விடும் உள்ளே விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு குலுக்கி அலாசி வச்சிட்டிங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு வந்து அது பளிச்சுன்னு புதுசு மாதிரியே இருக்கும். அந்த சோப் தண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் கையோட வந்து சிங்க் கூட அப்படியே தேய்ச்சி விட்டுறலாம். இந்த மூடியில் இருக்க ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் எலாஸ்டிசிட்டி போயிடுச்சுன்னா உங்களுக்கு வெளியில் அடிக்கும் இல்லையா? அப்போ வந்து டக்குன்னு உங்களால் கடைக்கு போய் வாங்க முடியலன்னா நீங்கள் அதை ஃப்ரீசரில் ஒரு 1 டே வச்சுட்டு இல்லை ஒரு 8 ஹார்ஸ் வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்ட்ரென்த் வந்திருக்கும். நீங்கள் ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணலாம் கடைக்கு போய் வாங்குற வரைக்கும். இதே மெத்தடில் நீங்கள் குக்கரோட கேஸ்கெட், ரப்பரோட இருக்க வாட்டர் பாட்டில் மூடி எல்லாமே ஸ்டோர் பண்ணலாம். நம்ம டெய்லி சாப்பிங் அண்ட் கட்டிங் எல்லாமே பண்ணுறோம். சாப்பிங் போர்டு மெயினாக நீங்கள் வுட்ல வாங்கணும். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் உங்களுடைய கத்தி வந்து முன்னே ஆகாது. நான் ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் சாப்பிங் போர்டு தான் வாங்கிட்டேன். அப்புறம் நான் வந்து பார்த்தா கட் பண்ணும்போது அந்த கீரல் விழுவில் குட்டி குட்டி பீசஸ் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம கட் பண்ணுற காயில் தானே போகும். ஸோ அதனால தான் நான் அதை அவாய்ட் பண்ணிட்டு வுட்டன் சாப்பிங் போர்டு வாங்கிட்டேன். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிப்ஸ் தெரியும். ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு பெரிய வெங்காயத்தை 2ஆக வெட்டிட்டு அதுக்கப்புறம் தோல் உளிச்சா ஈஸியாக உளிக்க வருங்கிறது எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் தெரியும்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேரிங் இஸ் கேரிங். காலையில் குக் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் எதெல்லாம் வேஸ்ட் இருக்கோ அது எல்லாமே ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணி வச்சு செடிக்கோ இல்லை ப்ராப்பராக உங்களுக்கு தான் டஸ்ட்பின் தனியாக டீக்ரேடபிள் நான் டீக்ரேடபிள்னு கொடுக்குறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு கூட தனித்தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் அதை நம்ம கூட்டத்தானே போகிறோம்னு சொல்லிட்டு கீழே போட்டுட்டு அதை முதிச்சுட்டு இன்னொரு பக்கம் போயிட்டோம் அந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை. வுட்ல சாப்பிங் போர்டு வாங்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் பீட்ரூட்டை ஏதாவது ஒன்று கட் பண்ணும்போது அதோட காரம் வந்துடும். ஸோ அதை வந்து உடனே நீங்கள் லெமன் மேலே தேய்ச்சி விட்டீங்க, லெமன் ஜூஸ் இல்லை லெமனோட தோல் எடுத்து தேய்ச்சி விட்டிங்கன்னா பளிச்சுன்னு வந்துடும். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து நல்ல எண்ணெய் நல்லா முழுக்குன்னு பூசி வச்சுருங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் அந்த எண்ணெய் எல்லாத்தையும் உறிஞ்சிடும். ஸோ அடிக்கடி நீங்கள் எண்ணெய் தடவி வைக்கிறது எந்த ஒரு வுட் சாப்பிங் போர்டு ஆகட்டும் ஒரு ஃபர்னிச்சர் ஆகட்டும் பக்காவாக லைஃப் வரும். குக்கிங்கில் க்ளீனிங் டூல்ஸ் எப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி கட்டிங் டூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசெண்டாக தான் இந்த மாதிரி ஒரு நைஃப் ஒன்று வாங்கினேன். ஏன்னா வந்து நம்ம மொன்ன நைஃப்பில் வச்சுட்டு ரொம்ப நேரம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது நமக்கு எனர்ஜியும் வேஸ்ட்டு, கைதான் வலிக்கும். இது லெஸ் ப்ரெஷரில் சூப்பராக கட் பண்ணுது. அதே மாதிரி உங்களுக்கு நைஸாக டைசர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னுமே வந்து பீட்ரூட்லாம் அழகழகாக ஒரே மாதிரி க்யூபாக வரணும்னு நினச்சினா நான் இதில் தான் கட் பண்ணுவேன். பீட்ரூட்டை ரவுண்டாக வெட்டிட்டு அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் கரண்ட் வந்து அதிகமாக இழுக்கிற மாதிரியான பழைய காலத்து மிக்சி கிரைண்டர் ஃப்ரிட்ஜ்லாம் இருந்துச்சுன்னா எக்ஸ்சேஞ்சில் போட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா ஒன்று அது வந்து ரொம்ப இடத்தையும் அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப நாய்ஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்சால் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிக்சி பார்த்தீங்கன்னா 4 மிளகா போட்டால் கூட ஈஸியாக தூள் பண்ணிடுது, ஈஸியாக எல்லாமே அரைச்சிக்கலாம். இடமும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த இட்லி பிளேட்டில் ஓட்டே இல்லாததுனால நமக்கு துணியை போட்டுட்டு அந்த துணியை அலாசணுங்கிற அவசியமே இல்லை. லேசாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக இட்லி ஊற்றி எடுத்துடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான டிஐஒய் என்னென்னா, வாய் அகலமாக இல்லாத வாட்டர் பாட்டில் ஏதாவது ஒரு பாட்டிலில் நீங்கள் ஃபில் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஃபனல் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாட்டில்ஸோட டாப்பை நான் வந்து கட் பண்ணி ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணுறேன். க்ராசரிஸோட ஸ்டோரேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பேக்கெட்டை நீங்கள் கட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி அந்த சின்ன பிளாஸ்டிக் தனியாக வெட்டி எடுக்காமல் அதை வந்து எனக்குள்ளேயே வர மாதிரி அட்டாச்சாகவே டிஸ்போஸ் பண்ணு. ஏன்னா தனியாக வெட்டி எடுத்தால் அது மண்ணில் விழுந்து பொல்யூஷன் ஆகும். சரி இப்போ ஓகே, க்ராசரியோட ஆர்கனைசேஷன் பார்க்கலாம். சரி இப்போ க்ராசரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நமக்கு எல்லா பொருளும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கபோர்டில் வச்சுக்கலாம், அழகாக வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தேவையெல்லாம் மறுபடியும் வாங்காமல் ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிப்போம். பூச்சி பிடிக்காது. ஸோ பூச்சி பிடிக்காமல் இருக்க பருப்பெல்லாம் வந்து அத்தை வந்து கையோட வாங்கிட்டு வந்தோடனே வறுத்து தான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் இப்போ கொத்தமல்லி வறுத்து அரைக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தேவையான வர மிளகா சீரகம் எல்லாம் தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா அது அரைக்கும் போது டக்குன்னு எடுத்து வறுத்துட்டு அப்புறம் நமக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் தயவு செஞ்சு பல்காக வாங்கணும். ஏன்னா இப்போ சின்ன சின்ன பாட்டில் வாங்கிட்டு இருந்தால் அது ஒவ்வொன்றுக்கும் பேக்கேஜ் சார்ஜ் அதிகம்.
அதை விட முக்கியமான விஷயம் நமக்கு நிறைய பிளாஸ்டிக் தான் செலவாகுது. அதே வாஷிங் மிஷின் லிக்விடு அந்த மாதிரி டிஷ் வாஷர் லிக்விட்லாம் ரீஃபில் பவுச்சில் வருது. ஸோ அதை வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் பெருசாக ஊற்றி வச்சு தேவைங்கிறப்ப தண்ணியில் கலந்து வச்சு டிஷ் வாஷர்னா தண்ணியில் கலந்து வச்சோன்னா கைக்கு கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். கை வந்து ரஃப் ஆகும் இல்லையா, அதுக்காக தான் நாங்கள் வந்து தண்ணியில் கலந்து வச்சு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு க்ளீனிங் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் திறந்து வச்சு ஓப்பன் பேனில் குக் பண்ணவே கூடாது. முடிஞ்ச இந்த மாதிரி பால் குக்கர் அதெல்லாம் வாங்கி பால் குக்கரில் பால் பொங்கி வராதனால உங்களுக்கு பால் வேஸ்ட் ஆகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே சூடாகவே இருக்குது. 4 மணி காய்ச்சுறாங்க அப்படின்னா 7 மணி வரைக்குமே உங்களுக்கு நல்லா தயிர் பெற போடுற சூடுல மெயின்டைன் ஆகும். ஸோ அதை நீங்கள் அப்படியே வந்து டேரெக்டாக தயிர் உர ஊற்றிடலாம். அதே மாதிரி தோசை சுட்டு முடிச்சதுக்கப்புறம் கல் சூடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது சூடு படுத்தணும்னா அதை கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா சூடாகிடும். அப்புறம் நீங்கள் அடுப்பில் வைக்கும்போது டக்குன்னு சூடாகிடும். ஃபுல்லாக அப்படியே கொதிக்க ஆகுமானா கிடையாது. பட் ஓரளவுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் ஹீட் பண்ணிடுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக சூடாயிடும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப் என்னன்னா கிச்சன் டிப் பார்க்குற உங்களுக்காக தான். ஏன்னா நீங்கள் அடிக்கடி தண்ணி இளநீ எல்லாம் குடிச்சு சத்தா சாப்பிடணும். ஏன்னா நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நமக்கு பிடிச்சவங்கள நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். கிச்சன் வேலை முடிச்சதுக்கப்புறம் கைக்கு எண்ணெய் இல்லைன்னா மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு மசாஜ் பண்ணுங்கள். பர்டிகுலராக நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் போடணும். பாதங்களுமே வந்து போட்டு விடுங்க. என்னோட மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு முறம் வாங்கினேன், ஒரு 20 ரூபா அப்படிதான், பக்கத்தில் ஒரு சந்தையிலலாம் போடுவாங்களா அப்படிதான் நான் வாங்கினேன். அந்த முறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே அதோட ஹேண்டில் ஆகட்டும் வளையுது, ஒரு ஸ்டர்டியாக இல்லை. அப்புறம் வந்து ஒரு மால்க்கு போனேன், அங்கே போயிட்டு நான் வாங்கினேன். அது நான் சீரியஸாக சொல்கிறேன், 4 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் அப்படியே தான் இருக்குது. பட் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை ப்ராப்பராக யோசிச்சு பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டு ஏன் 100 ரூபாய்க்கு ஒரு முறை வாங்குவியா அப்படின்னு யோசிப்பீங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 20 ரூபா முறத்தை 10 வாட்டி வாங்கியிருப்பீங்க. பட் ஆனால் இந்த முறை உங்களுக்கு நல்லாவே லாங் லைஃப் வரும். ஸோ அதனால் பார்த்துட்டு தான் வாங்கணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்மார்ட்டான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்ப்போம். See everyone. Bye bye.